சப்போஸ் நான் ஏதோ ஒரு மூட்ல கிஸ் கொடுன்னு கேக்குறேன்னு வச்சுக்கோ. ஹலோ, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருன்னு நான் கோமா சொல்லணும், கரெக்டா? கரெக்ட். ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். என்ன? கொடுத்துருவேன். எனக்கு நகை வாங்கி தரேன், படம் வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, கடைசி வரைக்கும் எதுவுமே வாங்கி தராம போயிட்டீங்களே. இனிமே எனக்கு யாரு வாங்கி தருவா? அடி அதிர்ஷ்டக்கார சிரிக்கி, இனிமேல் தாண்டி உனக்கு எல்லாரும் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பானுங்க. என் புருஷ சத்தாப்புறம் தாண்டி நானே சொந்த வீடு வாங்கினேன். அடிக்கடி வீட்டுக்கு வந்து அண்ணன் இருக்காரான்னு கேப்பியே. நீ கேட்கவே வாழாண்டா. எப்ப வேணாலும் தைரியமா தாராளமா வீட்டுக்கு வந்துட்டு போனா. அது என்னடா சொன்ன அவன்? என்ன பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? டேய், என்ன பிடிச்சவன கோடி பேரு காட்டா வெளியில. என்ன பண்ற? யோகா கிளாஸ் போயிட்டு இருக்கேன்ல, அதான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸசைஸ் மூச்சை உள்ள இழுத்துட்டு வெளில விட சொல்லி கொடுத்தாங்க. எங்க பண்ண? இப்ப பாரு, மூச்சை நல்லா உள்ள இழுக்கிறேனா, இப்ப மூச்சை வெளில விட்டேனா, இப்ப பாரு உள்ள வந்து இழுக்கிறேனா, இப்ப வெளில எடுத்துட்டு போய் விட்டேனா. நான் சரியா பாக்கலையா ராஜா? இன்னொருக்கா செய்யுமா? பேதியில போவான், கொள்ளையில போவான், வீடியோ போட்டா வீடியோ மட்டும் பாரு. என்ன செத்த பையில ஒரு கமாந்து போட்டிருக்கான், தலைவரே உங்க நடிப்பு கிளவி குண்டி போல இருக்கு. கிளவி குண்டிய நீங்க கிளவி பாக்கா. செத்த பையில மூஞ்சி மோர கட்டையும் பாரு, மூஞ்சி மோரையும் கிளவி குண்டியே பார்த்துட்டு. இப்போ பேதியில போவான், கொள்ளையில போவான், கமாண்டு போய் இதை நீ மூடிட்டு படு முதல்ல. செத்த பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் கிளவி குண்டி போல இருக்கான். எது போல இருந்தா உனக்கு என்ன பத்தி? நீ நீ ஏதாட்டும் போடு, நான் எது போலுக்கு நான் பார்த்து சொல்றேன் உனக்கு. நான் செத்த பையல. ஜேமா, உன் சொந்த ஊர் எது? தேவலோகமா? தேவலோகமா? என்னம்மா இவ்வளவு அழகா இருக்க? ராகவா, உனக்கு தெரியாதோ இதெல்லாம் ஃபில்டர். ஜனவரி 1 வரட்டும், எல்லாம் காணாம போயிடும். ஃபில்டர் எல்லாம் எடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டா வரலாமா வேணாமா, இந்த டிஸ்கஷன் தான் இப்ப போயிட்டு இருக்கு எல்லா பொண்ணுங்களுக்கும். அதுக்கப்புறம் வந்து அழகா இருக்கும்னு சொல்லு. ஹாய், ஹலோ, வணக்கங்க. மேக்ஸ் ஜங்ஷன்ங்கிற ஐடியிலேருந்து காலையிலேயே அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட டான்ஸ் வீடியோவில் உன் மனைவி உன்னை ஏன் விவாகரத்து பண்ணிச்சுன்னு உனக்கு புரியுதாடா அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், விவாகரத்துனா முதல்ல உங்களுக்கு என்னென்னு புரியுதாடா? விவாகரத்துன்னா கணவன் மனைவி சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் விவாகரத்து, சரியா? இந்த ஊர் உலகத்தில் எனக்கு மட்டும்தான் விவாகரத்து ஆகியிருக்குன்னு இல்லை, சரியா? எக்கச்சக்கமான பேருக்கு விவாகரத்து ஆகியிருக்கு. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவரோட ப்ரொஃபைலை போய் நான் பார்த்தேன். இவர் வந்து கொஞ்சம் சோஷியல் ஒர்க்கர் பண்ணுறவர். எந்த மாதிரி சோஷியல் ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்லாரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கும் போய் யாருக்கெல்லாம் விவாகரத்து ஆகிருக்கு, யாருக்கெல்லாம் விவாகரத்து ஆகலை, அது ஏன் ஆகிருக்கு, ஏன் ஆகலைன்னு கேட்குறது தான் இவரோட வேலை, சரியா? அப்புறம் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவர் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் பாலிஷ் பண்ண மாதிரி இருப்பார். ஆனால் இவரோட பல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பயந்துருவீங்க, சரியா? இவர் ஏன் இந்த பல்ல வந்து சரி பண்ணாமல் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேசுறதுக்காக தான் இவரோட பல்ல வந்து என்ன செய்கிறாரு, சரி பண்ணாமல் வச்சிருக்காரு. பிரதர், உங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் ஃப்ரீயாக மெடிக்கல் கேம்ப் நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட பல்ல ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க, சரி பண்ணுங்க. அதுக்கு பிறகு அடுத்தவங்களை வந்து இந்த பல்லளிக்கிற மாதிரி பேசலாம், சரியா?